நம்ம தேடி வந்ததையும் இது ஒரு மறக்காம காலத்தை கொடுத்து மனம் மாற்றத்திற்கான ஒரு காலத்தை கொடுத்து ஊதாறு மைந்தரை தந்தையை போல நம்முடைய வரவுக்காக அன்போடு காத்திருக்கிற தெய்வம் இதுவும் நமக்கு இருக்கிறார். ஒரு உற்று நமக்கும் அவரை போற்றுவோம் புகழ்வோம். தன்னுடைய ஈடுபடி கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை மீட்டுக் கொண்ட தெய்வம் இதுவும் நமக்கு இருக்கிறார். நன்றி சொல்வோம். அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். இந்த வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்காக நமக்கு தூண்டுதலை கொடுத்து கொடுப்பதற்காக நன்றி சொல்வோம். இந்த கால நேரத்திற்காக இறை வார்த்தையை பகிர இறை வார்த்தை சுவையை நமக்கு கிடைத்த நேரத்திற்காக நன்றி சொல்வோம். ஆண்டவரை ஆராதித்து நம்மையே அர்ப்பணம் செய்வோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், என் வாழ்வையை உமக்கு அழைக்கின்றோம். இந்த பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். ஆண்டவர் நம்மையே அர்ப்பணிப்போம். அவரையே அன்பு செய்து வாழ நம்மையே ஒப்புக் கொடுப்போம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மீதொரு முறையாக நாம் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை கொடுத்து முழுமையாக வாழ்வுள்ள தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து மீண்டுமாக பாடுவோம். தந்தையே உம்மை ஆராதிக்க
வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம். இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அன்று இரத்த போக்கினால் பல நாட்டுகளாக துன்பப்பட்டுக் கொண்டிருந்த பெண்மணியானவள் கூட்டத்தில் இருந்த இயேசு எப்படியாவது சந்தித்து விட வேண்டும், எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், தன் நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்று இயேசு அறிவிச்சிருந்தார். பெரிய கூட்டம் நோயினால் இருப்பவர்கள் தீட்டு புறம்பில் இருக்க வேண்டும் என்று தள்ளி ஒதுக்கி வைத்தார். இருந்தாலும் ஒரு முன்கை எடுத்துக்கொண்டு அவருடைய ஆணையின் விளைவை தொட்டாலும் குணமடைவே என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடினார். ஆண்டவருடைய ஆணையை தொட்டார். ஆண்டவருடைய ஆணையின் விளைவை தொட்டார். நம்பிக்கையோடு தொட்டார். நலமடைந்தார். ஆண்டவர் உற்று நோக்கி என்னை தொட்டது யார், என்னுடைய சக்தி இடமிருந்து சென்றது என்று சொல்லும் பொழுது இதோடு நகைத்தார்கள். ஆனால் நம்பிக்கையோடு அவர் தொட்டதார். உன் நம்பிக்கை உனக்கு நலம் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சுமந்தார். நன்றி சொல்வோம். அந்த நம்பிக்கை நமக்கும் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்வோம். அதே நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருவோம். ஆண்டவரை தேடி அவருடைய அருகாமையை நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அருகாமையில் வாழ்வதற்காக நம்மையே அர்ப்பணிப்போம். இயேசுவின் அருகிலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்க, இயேசுவின் அருகில் அமர்ந்து அவரோடு பேச ஒவ்வொரு நாளும் நம் நேரத்தை நம்பிக்கையோடு செலவிட அருள் வேண்டுமோ. நமக்குள்ளே அந்த தேடலை ஆண்டவனுக்காக அந்த தேடலை அதிகரிப்போம். உடலாலும் உள்ளத்தாலும் பெருந்தோர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது உம்மீது கொண்ட நம்பிக்கையை. உடலாலும் உள்ளத்தாலும் உடைத்தவர்கள் பலர் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது உம்மீது கொண்ட அந்த நம்பிக்கையை. அந்த நம்பிக்கையை எங்களை வளர செய்யும். அந்த நம்பிக்கையை நாங்கள் வளர உறுதி செய்யும். ஆண்டவரே என்று சொல்லி அவரை தீண்டுவோம், அவரை தொழுவோம். நிறைய வாழ்வு கொடுக்க வந்திருக்க தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மையே சரணடைய, அவரிடம் சரணடைய, அவர் பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கிறார். நம்புகிறாயா? விசுவசிக்கிறார்? உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா, என்னோடு வா, உன்னோடு நான் இருக்கிறேன், உலகம் முடியும் வரை என்னால் உன்னை நான் நேசிப்பேன், என்னோடு இருப்பேன் என்று சத்தியம் செய்து கொண்ட தெய்வம் இதோ நடத்தி இருக்கிறார். நம்மை
நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதையை வந்து நம்முடைய மனமாற்றத்திற்காக வாழ்க்கையை உயர்வை நோக்கி நல்லதை நோக்கி செல்வதற்கு நம்மை மனதில் திரும்ப சக்தி வேண்டி அருள் வேண்டி நம்மை ஒப்பு கொடுத்து மாண்புயை கீதம் பாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு பார்வை தர, எங்களுக்கு ஒளி தர மகிழ்ச்சி கேட்கிறோம். என் மத்தியிலே வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நிறைவாக உங்களுடைய கரம் பற்றி வாழ எங்களுடைய நம்பிக்கையை தூண்ட வேண்டும் ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு நம் அறிவுரை நிறைவாக ஆஸ்வதித்து நம்மை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். ಬಲಿಗೆ ನಿಂತಿದ್ದು
திருப்பலியின் முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டுக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருவதை முன்னிட்டு திருச்சபை இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தியில் பிறவியிலே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வை அளிக்கும் புதுமையை நாம் காண்கின்றோம். இது வெறும் உடல் சார்ந்த பார்வை மட்டுமல்ல, ஆன்மீக பார்வையை பற்றியது. நாம் பல நேரங்களில் பாவம், பொறாமை மற்றும் அறியாமை என்னும் நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நானும் உலகின் ஒளி என்றொருத்த இயேசு நம் இதய கண்களை திறந்து உண்மையை உணரச் செய்கின்றார். இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம்முடைய அறக்கண்கள் திறக்கப்படவும் இருளின் செயல்களை விட்டு ஒளியின் மக்களாக வாழ தேவையான அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவனை கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குணமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலரை இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலரை இணைவோம், இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனை கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம், குட் மார்னிங். இல்லை இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? வணக்கம். ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல. இன்னைக்கு மகிழ்ச்சி ஞாயிறு. ஆண்டவர் நமக்கு பார்வை கொடுக்க வேண்டுமாய் செபிப்போம். ஒளி கிடைக்க வேண்டுமாய் செபிப்போம். இன்றைய வாசனை அனைத்துமே நம்முடைய பார்க்கிற பார்வை அழகானதாக இருக்க வேண்டும். நல்லதையே பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களே நாம் காண வேண்டும், நன்மை தளத்தை தேட வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்குள் எடுத்துக்கொள்வோம். இயேசு வருகிறார், நமக்கு பார்வை கொடுக்க நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய உன்னதமான அந்த இருப்பை இந்த வாக்காளத்தை உணர உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த திருப்பலியை தலைமைக்கு நாம் செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம், நம்மை தெரிஞ்சுவோம். ஆண்டவரே, எல்லாம் இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரை இத்தண்ணீரை புனிதப்படுத்தியிருந்த உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையும் நாங்கள் தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உண்மை அடைந்து வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் துன்பங்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் விளைவிப்பா தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்புள்ளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே,
உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார்கள். தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்திருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதனாலும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தக முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்மிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைவிட ஆற்றில் பெறுவார்கள் புரிகிறார்கள். உம்மோடு தூய ஆவியானவரின் மனதிற்கு இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களாண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 - 6 முடிய மற்றும் 7, 10 - 13. மனிதன் முகத்தை பார்க்கிறார், இறைவனோ இதயத்தை பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேலின் அரசராக தாவீதை இறைவாக்கினர் சாமுவேல் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை செவிமடுக்குமாறு மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு வாங்குகிறார்களா? ஆனால் இறைவன் இதயத்தை பார்க்கிறார் என்பதை இவ்வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. வெளி வேடங்களை தவிர்த்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை தேட இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகம் 1 சாமுவேல் இருந்து வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1, 6 முடிய மற்றும் 7, 10 - 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் முதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே
ஆண்டவரால் திருக்குறவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசா தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்டார். இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவனிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்ட அழகிய தோற்றமுடன் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருத்தொழுவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெயை நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழுவு செய்தார். அது முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்முறை பாடல். நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளியீடு என்னை அவர் இறைவார செய்வார். அமைதியான நீங்களுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாமியின் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நின்றாலும் நீர் என்னோடு இருப்பதால் எனக்கு எத்தீங்குக்கும் அஞ்சினேன். உம் கோடுகளில் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே
வருகின்றது. ஆண்டவரே, என் நாயகர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே, என் நாயகர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே வாழ்நாளெல்லாம் உன்னாலும் நலம் பேரன்பும் என்னை துணை சுண்டு வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, என் நாயகர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே, என் நாயகர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். இருந்தவனை உயிர் பெற்றது, கிறிஸ்து உன் மீது ஒளி செல்வார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 8 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கின்றீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். ஆண்டவர் அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வது எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் பொழுது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனை விழித்தெழு, இருந்தவனை உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 6 9 13 17 34 38 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குறுகிய வசனம். கதையை தெரிந்து கொள்ளுங்கள். அக்காலத்தில் இயேசு சென்று வருகிற போது பிரிவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றதை கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வை அற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிலிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவுடன், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறார் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறாயா என்று கேட்டார். அவர் மறுவழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாருக்கும் கண்கள் தெரிகிறதா? என்ன பார்க்க முடியல அப்படின்னு கேட்பாங்க. ஏன் பார்க்க முடியல? கண் தெரியலையா? இல்லைங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போல எல்லாரும் பார்க்க முடிகிறது, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரைட்? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வர வரைக்கும் நல்லா இருக்கும், இப்போ நல்லா போயிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? நம்ம பிடிச்சமான பசங்களெல்லாம் காணாங்க. பிடிச்சமான பசங்க நிறைய பேராக காணும். பரவாயில்ல, நான் பேசிக்கிறோம். பெரும்பாலும் பார்வை என்பது கண்ணால் பார்ப்பது மட்டும் அல்ல, கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, உள்ளத்தால் பார்ப்பது. உள்ளத்தில் இருக்கிற நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், பார்வை, நாம் எப்படி எந்த விதத்திலே பார்க்கிறோம் என்பதும் பார்வையாக இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தார். அந்த ஆட்சியிலே எந்த குழந்தை பிறந்தாலும் யார் எல்லாருமே கண்ணாடி போட்டுதான் இருப்பாங்க. பிறந்தவர்களே ஒரு கண்ணாடி போட்டுருவாங்க. ஆனா இந்த கண்ணாடி போட்டுருக்கோம், பெண்ணா இந்த கண்ணாடி போட்டுருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஏழையா இந்த கண்ணாடி போட்டுருக்கோம். உனக்கான எல்லாருக்கும் பிறந்த ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வகையான கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பச்சை கலர் இருக்கும், சிகப்பு கலர் இருக்கும், கருப்பு கலர் கண்ணாடி இருக்கும், விதவிதமான கண்ணாடி எல்லாரும் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த கண்ணாடி கொண்டு பார்க்கும் பொழுது எப்படி தெரியும்? நான் கருப்பு கண்ணாடி போட்டா நீங்க எப்படி இருப்பீங்க? கருப்பா. நான் சிகப்பு கண்ணாடி போட்டதுன்னா எல்லாரும் செக்கசவே இருப்பீங்க இல்லையா? நான் வெள்ளை கண்ணாடி போட்டதுன்னா எல்லாரும் வெள்ளையே தெரிவிங்க. ஓகே, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணாடி கொடுக்கப்பட்டது. நாட்டில் அப்படிதான் ஒரு சட்டம் இருந்தது, எல்லாரும் சொன்னாங்க. அப்ப ஆணுக்கு ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த ஆணுக்கு கண்ணாடி உதாரணமா அது ஒரு பச்சை கண்ணாடி வச்சுக்கோங்க. அவங்க பச்சை கண்ணாடி வச்சு பார்த்தாலும் என்ன தெரியும்? எல்லாமே பச்சை.
இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வகையான கண்ணாடியை போட்டுக்கொண்டே அழைத்தார்கள். அந்த நாடு முழுக்க அப்படிதான் இருந்தாங்க. அந்த நாட்டில் ஒருத்தர் விவசாயி ஏன் அந்த கண்ணாடி போட்டு போனோம், இயல்பாக இருக்கலாமே, இந்த கண்ணாடி இல்லாம வாழலாமே அப்படின்னு சொல்லி நண்பர்களாக கூட்டு சொல்லி கொடுக்குறாங்க. கண்ணாடி இல்லாம இருக்க முடியும் பாரு சொல்லி அவங்க வாழ்ந்து காட்டலாம். பார்த்தா கண்ணாடி எல்லாம் பார்த்து பாரு, ஒரு வித்தியாசமான பார்வை தெரிகிறது பாருங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சிகப்பு கலர் எடுத்து பாருங்க, இயல்பான கலர் தெரிகிறாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒரு சிலர் ஒத்துழைக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு கூட்டம் சேர்ந்து அவங்க கொண்டே விட்டாங்க. இந்த கண்ணாடி கலர் சொல்லி நீ நாங்க காலமா பார்த்துட்டு இப்படிதான் கண்ணாடி போட்டு நீங்க தொழில பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டே விட்டாங்க. இந்த கதையாக சொல்லப்படுது. ஆனால் நாம் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பார்வை இருக்கிறது. நாம் அடுத்தவங்களை எப்படி பார்க்கிறோம் என்று முதல் வாசகத்திலே அழகாக நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்றது போல ஒரு நல்ல ஒரு சிந்தனை. சாமுவேல் போகிறார், அங்கே தனக்கு அடுத்து வரக்கூடிய தலைவனை அரசனை கண்டுபிடிப்பதற்காக போகிறார். அங்கு போகும் பொழுது அங்கே ஒவ்வொரு குழந்தைகளாக காட்டுறாங்க, பசங்க எல்லாம் காட்டுறாங்க. தாவீதுடைய அப்பா எல்லாரையும் கூட்டு வருகிறார்கள். இந்த பையனா நல்ல வாட்டசாரமா இருக்கிறானே இவன் இல்ல, அடுத்த பையனா இவனு நல்லா இருக்கிறானே இவனு இல்ல. ஒவ்வொருத்தரையாக ஆண்டவர் இவரை தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள சொல்லி எல்லாரும் அமைச்சாங்க. இப்ப யாருங்க அப்படின்னு எங்க இவ்வளவு குழந்தைகளை விடலாம் இல்ல, ஒரு குட்டி பையன் ஒன்று இருக்கிறான், சுட்டி பையன் குட்டி பையன் ஆன்மீக போயிருக்கிறான், அவனையும் கூட்டிடுவாங்க பாக்குறேன். ஏன்னா ஆண்டவர் உங்க வீட்டுல இருந்தா ஒரு மகனை அரசனாக இருக்கிறார், யாரும் தெரியும் கூட்டுவாங்க. ஏங்க அவன் சின்ன பையங்க கூட்டு வரப்பா அப்படின்னு சொல்றாரு, கூட்டு வராங்க. அதுதான் அழகான வசனம் சொல்லுகிறது, அழகான வசனம். இதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு வசனம். இதை நீங்க தனிப்பட்ட விழாக்கள் தியானிக்கணும். என்ன சொல்றாங்க, ஏனெனில் நான் அவனை மனிதர்கள் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. கடவுள் சொல்கிறார், மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் நாம் பார்ப்பதில்லை. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் முகத்தை பார்க்கிறோம், ஆண்டவர் எதை பார்க்கிறார்? கேக்குதா இல்லையா? எனக்கு மட்டும் நல்லா கேக்குது, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? பதில் வரல. நாம் முகத்தை பார்க்கிறோம், ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். எல்லாரும் சின்ன பையன் சொன்னாங்க தாவீதை பார்த்து, ஆண்டவர் இல்ல, அவனுக்குள்ள ஆண்டவருடைய ஆற்றல் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது என்பதை காட்டுகிறார்கள். அதை பார்த்துதான் ஈசாயனுடைய திருவிழா கூட்ட பொழுது சாமுவேல் ஒவ்வொருவரா பார்த்து கடைசியாக தாவீதை சூஸ் பண்ணுகிறார், தேர்ந்தெடுக்கிறார். அப்ப நாம் ஒருவரை பார்ப்பதற்கும் கடவுள் ஒருவரை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒன்றுமில்லாமல் நினைக்கிறோம், பாவிகள் நினைக்கிறோம், ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். தாவீது எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதே போல இயேசு அங்கே வரி வசூலித்துக் கொண்டிருக்கிற மத்தேயை பார்க்கிறார். அடிச்சு பிடிச்சு வரி வாங்குற, ஜிஎஸ்டி வாங்குற. இந்த காலத்துல புரியாம சொன்னா ஜிஎஸ்டி மிகப்பெரிய சுமை, வரி சுமை அதிகமாக இருக்கு. கட்டாயப்படுத்தி வாங்க எல்லாரும் கரை சொல்றாங்க, என்னையா நீ இப்படி வரி வாங்குறீங்க அப்படின்னு அவன் பாவியாக கருதுறாரு மத்தேயு. ஆண்டவர் அவனை அழைக்கிறார், வாப்பா என் பின்னே வா, என் பின்னே வா, நீ உலக காரியங்களை ஈடுபடுவா, நான் உனக்குள்ள இருக்க நல்லதை பார்க்கிறேன் வா அப்படின்னு சொல்லிக்கிறார். அதே போல சகையு பெரிய ஆளா அவன் வாங்கிக்கிறான், வாசகையு உன் வீட்டுல நான் சாப்பிடணும் அப்படிங்கிறார். நீங்க எல்லாரும் சுத்தி இருக்கிற ஒண்ணு பாவியோட போறாரு, அவன் செய்கிற வேலையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது கண்டிப்பாக, ஆனால் அவன் உள்ள நல்ல உள்ளமாக இருக்கிறது. அவன் யாருடைய கட்டாயத்திற்கோ அந்த வரியை வாங்கி யாரு கொடுக்கிறானோ தெரியல, கட்டாயத்தை பேர் சிந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து சத்தியமா நான் வீட்டுல சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சத்தியம் என்ன பண்ணா, ஆண்டவர் என்ன கோடி வச்சிருக்கிறேன், நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு செக் போட்டு கொடுக்குறேன் சொன்னா என்ன சொன்னா சத்தியம், உங்க சீடர்களுக்கெல்லாம் ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்க சீடர்களாக ஒரு விருது வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா சத்தியம். ஹலோ ஹலோ ஹாய், ஹலோ ஹாய் அப்படின்னா இருக்கீங்க அர்த்தம். ஹலோ சொன்னா ஹாய் சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க ஹாய், நான் ஹாய் சொன்னா ஹலோ சொன்னா ஹாய், அப்பா இருக்கிறீங்க. அதனாலதான் ஜெப கூட்டங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹalleluya.
எதுக்கு அப்புறம் உயிரோட கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாரும் தூங்கிட்டீங்களா முடிச்சுருக்கீங்களா? இப்ப சக்கேயு என்ன சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்? வீட்டுல வாங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் செக் போட்டு கொடுக்குறேன், வாங்க ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் ஒரு சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டாரு? பைபிள் படிக்கியா? ஆண்டவரே வாங்க, நான் யாருமாவது ஏமாத்தி பொருள் சேர்த்துனா 1 மடங்கு பதில் 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன். நான் யாரையாவது ஏமாற்றி வாங்கியிருந்தா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி கொடுக்கிறார். அப்ப நாம பார்க்கிறது அவரை பாவியாக பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது அவன் உள்ள ஏதோ மனசு இருக்கு, திருந்தி வாழ்கிற உள்ளம் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவர் அவரோடு போய் உணர்ந்த போகிறார். இயேசு பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு பார்வையற்றவர் ஒரு நண்பரை பார்க்க ஊருக்கு போயிருந்தார். பக்கத்து ஊருக்கு வச்சுக்கோங்க, ஊர் மாதிரி வச்சுக்கோங்க, பக்கத்துல அப்படியே கம்பாக்கரை மலை கரையிலே அப்படி போயிட்டு பக்கத்து ஊருக்கு அங்க போய் பேசி நிறைய இருட்டாச்சு. கிளம்பி ஊருக்கு போவோம். உடனே அந்த வீட்டுல சொன்னாங்க, ஏப்பா இருட்டிருச்சு, எப்படி நீ போய் சேருவ? உங்களுக்கு தான் இருட்டு வெளிச்சம், நான் எனக்கு பார்வையே இல்லை, கண்ணு தெரியாது, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், நான் இங்க விட்டா நேரா வீட்டுக்கு போய் சேர்த்துருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நீ பார்வையில தள்ளி போயிடுவேன், பிச்சை வச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்த்துருவேன். ஆனா இருட்டுல எதிர்த்தாப்புல வர யாராச்சும் உங்களை இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆகவே அந்த மாட்டு வண்டியில இருக்கிறது சைக்கிள் வண்டி, சைக்கிள் பெல்லு சிஸ்டம், லைட் இருக்காது, அந்த மாதிரி நேரம். அப்ப நீங்க அப்படியா எதிர்த்தாப்புல அவங்க எண்ணெய் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? சரி, அவங்க என்ன பண்ற, ஒரு எண்ணெய் விளக்கு கொடுத்தாங்க, இந்தா இந்த எண்ணெய் விளக்கு கையில் வச்சுக்கோ, இது எடுத்து போகும்பொழுது எதிர்த்தாப்புல சைக்கிள் வந்தாலும் நடந்து வந்தாலும் அவங்க மேல இடிக்காம தள்ளி போயிடுவாங்க, இந்த விளக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அவனும் அந்த விளக்கு தூக்கிட்டே போனான். சொன்னாப்புல ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். கோவம் வச்சு பார்வையற்ற கோவம், ஏப்பா எனக்கு தான் கண்ணு இல்லை, உனக்குமா கண்ணு இல்லை, இப்படி வந்து இடிக்கிறீங்க, என்னங்க பண்றது, இருட்டுங்க, அதுதான் விளக்கு வச்சிருக்கேன், விளக்கு வச்சிருக்கேன், நீ இதை பார்த்து ஓரம் போகக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க விளக்கு வச்சிருக்கீங்க, சரி, அது அணைச்சு போச்சு, அந்த விளக்கு எரியாம அணைச்சு போச்சு, அதனால உங்களை நான் இடிச்சிட்டேன். விளக்கு அணைச்சு போச்சான், அவனுக்கு அப்பதான் தெரியுது விளக்கு அணைந்து கிடக்கிறது, போறப்ப அது அணைச்சு போச்சு. பார்வையற்ற ஒருவன் அந்த விளக்கு அணைஞ்சது தெரியாது, அதனால போகும்பொழுது விபத்து ஏற்படுகிறது, விழுதுறாங்க. இதே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஒரு உள் ஒளி இல்லை என்றால் நாம் நினைச்சிருக்கோம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பல வேளையிலே அந்த உள் ஒளி ஆண்டவர் சொல்கிறார், நானே அந்த ஒளி என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நானே உலகின் ஒளி. அந்த ஒளி நமக்குள் இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்கிற பார்வை கோளாறாகத்தான் இருக்கும், மோசமானதாக. உள்ளொளி பெற்று பார்வை பெற்று இன்று சக மனிதர்களையும் என் உறவாக பார்க்கிற அந்த பார்வை வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு கண்ணாடி போட்டுக் கொண்டே வருகிறார்கள் இந்த உலகத்தில். சொன்னேன்வா, நம்முடைய இந்திய சமுதாயத்திலே மிக மிக முக்கியமான ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறகு ஒவ்வொருமே ஒரு கண்ணாடியை போட்டுக் கொள்கிறார். நம்முடைய சமுதாயத்திலே அது சாதிய கண்ணாடியாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு சாதியை போட்டுக்கலாம், போட்டுட்டு தான் வேலையும் பார்க்கலாம். நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி பார்த்துக்கலாம். ஒருவன் புல்லட்ல ஜம்முன்றான், புல்லட் என்ஃபீல்டு, நிறைய பேர் அது பிடிக்கும், அந்த வண்டியில் போறது எனக்கு பிடிக்கும்னா அந்த போன டயர்டே தெரியாது, கலையவே தெரியாது, எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம், ஜம்முன்னு இருக்கும், போறது கெஸ்டா இருக்கும். நானும் புல்லட்ல போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருக்கு போயிருக்கேன். ஒரு அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வண்டியில போகிறான். அப்ப ஒரு சாரை பார்க்கிறார், ஒரு சாதிக்காரன் பார்க்கிறேன், காலகாலமா இந்த புல்லட்டை நாம தான் ஓட்டுவோம், அவ்வளவு எத்தா நாம தான் போவோம். இப்ப நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு சம்பாதிக்கிற திருவிழ நீங்க இப்படி புல்லட் வாங்கிட்டு ஓட்டுறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு அவன் கைய வெட்டிட்டார். இது சிவகங்கையில் நடந்தது. ஏனென்றால் இந்த புல்லட்டை இவங்கதான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பார்வை, ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த புல்லட்டை நீலாம் கெத்தா வாழலாமா, நீ வாழக்கூடாது
அப்படி கேட்டால் இருக்கக்கூடாது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. இங்க கோவில்பட்டி பக்கம் எட்டயபுரம் கோவில்பட்டி அந்த இடத்துல கழுகுமலை என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தலித் மக்கள் வாழ்கிற பகுதியிலே யாருமே குடிசை வீடு தான் வாழணும். அது தவறி ஓட்டு வீடோ இல்ல இந்த வீடோ போடக்கூடாது. எல்லாரும் குடிசை வீடு தான். ஊர் சட்டம் அந்த ஊர்ல அப்படிதான், யாரும் குடிசை வீட்டிலும் மாறவே முடியாது. அந்த ஊர்ல ஒரு சேசவை ஃபாதர் போராடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்து மேலே மாற்றினார். குடிசை வீட்டிலிருந்து மாற்ற வைத்தார். அப்ப என்ன மாதிரி பார்வைகள்? இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சாதியை கண்ணாடி கொண்டே பார்க்கிற பார்வை இருக்கிறது. நீலா படிக்க வந்துட்டியா? 10ஆம் கிளாஸ் மாணவன் வகுப்புல நல்லா படிக்கிறான், அது தெரிஞ்சு ஒரு சார் என்ன பண்றாங்க, இந்த ஜாதி நீ படிக்கிறியாடா அவன் வீடு போகுது, அவனை வெட்டி விட்டாங்க. நல்ல வேலை சின்ன பசங்க 10ஆம் கிளாஸ் பசங்க வெட்டுறாங்க. அவனுக்கு காயம் உயிர் போகல, அவன் பொழைச்சிக்கலாம். பையன் பொழைச்சு இந்த வருஷம் +2 பாஸ் பண்ணான். பாஸ் பண்ணி காலேஜ் போயிருக்கான் 2 வருஷம். அப்ப ஒவ்வொருவருமே இந்த கண்ணாடி வைத்துக் தான் பார்க்கிறார்கள். யாரு எப்படி இப்படித்தான் பார்க்கிற போக்கு இருக்கிறது. அப்ப சரியான பார்வை நமக்கு இல்லை. ஆண்டவரின் ஒவ்வொருவருக்கும் பார்வை கொடுக்க வேண்டும், பார்வை கொடுக்க வேண்டும். தலித் மக்கள் மத்தியிலும் உட்பிரிவுகள் இருக்கிறது. இதுதான் பார்ப்பனையத்தின் வெற்றி. எல்லாரையும் ஏற்றதாவோடு பார்க்கிற பார்வை இருக்கிறது. எல்லாரும் இப்படி பார்வை வச்சிருக்கிறார்கள். எப்படி ஒரு வீட்டுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கிற பொருளை வாங்குவது தெரிவித்து வாங்குறார்களோ, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களும் அவர்களுக்கு அடியிலே இருக்கிற ஜாதியினர் இருக்கிறார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாருமே இந்த கண்ணாடியை போட்டு தான் பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உள் ஒளி பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும். சரியான பார்வை, மக்களை பார்க்கிற பார்வையிலே ஒவ்வொருத்தரும் நல்லதை பார்க்கிற, ஒவ்வொருவருடைய மேன்மையை பார்க்கிற, ஒவ்வொருவரும் இறை சாயல் இருக்கிறது என்பதை பார்க்கிற பார்வை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எல்லோரும் கடவுளுடைய சாயல் இருக்கிறார்கள். அது எந்த சாதியா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி, எல்லோருமே கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய சாயல் இருக்கிறது, முகம் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, குணநலங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறது என்பதை உணர்கிற பார்வை நமக்கு வேண்டும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். அதற்காக இந்த ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, நானும் குருடனாக இருக்கிறேன், நானும் குருடனாக இருக்கிறேன். மக்களிடம் இருக்கிற நன்மைகளை உணராத வண்ணம் என்னுடைய பார்வைகள் வழங்கி இருக்கிறது. பல வேலைகளில் எனக்கு பார்வை தான். ஒவ்வொருவரையும் சமமாக பார்க்கிற பார்வை, ஒவ்வொருவரும் நன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிற பார்வை எனக்கு வேண்டும். எப்படி மாமியார் மருமகள் நல்லதற்கு பார்க்கணும், இப்பொழுது எதையா பார்க்கக்கூடாது. மருமகள் மாமியாரை பார்க்கும் பொழுது நல்ல குணங்களை கொண்ட ஒரு தாயாக பார்க்க வேண்டும். சில குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் புறப்படுத்தி விட்டு அந்த நல்ல குணங்களை தேடுகிற பார்வை நமக்கு எப்பொழுது வேண்டும். ஒற்றுமைக்கான பார்வை வேண்டும், சமத்துவத்திற்கான பார்வை வேண்டும், எண்ணம் வேண்டும், கருத்து வேண்டும் என்று கொள்வோம். ஆண்டவரே, எப்படி குருடனாக இருந்தவனுக்கு பார்வை பெற்றிருப்போம், அதே போல எனக்கு பாருங்க. எப்படி அனந்தவைகள் வாட்டசாலமானவர்களுக்கு மத்தியிலே சிறுவனாக இருந்த தாவீதின் நல்லதை காணுகிற அந்த பார்வை பெற்றிருந்தோ, அதே போல எனக்கும் அந்த பார்வை தான். எல்லோரையும் சமமாக பார்க்க, எல்லோரையும் கடவுளை சாயலாக பார்க்க, ஒற்றுமையில் வளர அழுத்தாகும் என்று தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமாம். தந்தை
பார்வை பெற வேண்டும், புது பார்வை ஆகிற வேண்டும். ஆண்டவரே, என்னுள் புது பார்வை தாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களோடு புது பார்வையை வேண்டிக் கொண்டாடுகிறோம். எப்படி நீ தேர்ந்தெடுத்து திருப்பலி செய்த தாவீதின் மீது ஆண்டவரின் ஆவி நிறைவாக இருந்ததோ, அதே போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு திருவள்ளுவர் செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் மீதும் மறைப்பணியாளர்கள் மீதும் இறைமக்களாக எங்கள் மீதும் ஆவியானவர் நினைவாக கொள்ளப்படவும் அவர் தம் ஒளியில் நாங்கள் அனைவரும் நேரே பாதையில் நடந்த வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஆயனாய் இருக்கின்ற போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை என பறைசாற்றும் திருப்பாடல் 20 முன்னுரை பதிலுரையாக பகர்ந்த நாங்கள் வாழ்வின் பாதையை தெரிவு செய்து வாழவும் போர்கள், சண்டைகள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற சாவுக்கு இட்டுச் செல்லும் இருளின் செயல்களை உலகாளும் தலைவர்களும் என் நாட்டினை ஆள்வோரும் கைவிட வேண்டும் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் முடிவில் சமய சார்பற்ற நல்லாட்சி அமைய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் சந்திக்கும் துயரங்களும் நோய்களும் பாவத்தின் காரணமாய் விளைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கடவுளின் செயல் இவை வழியாக வெளிப்படும் பொருட்டு கடவுளால் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து மன உறுதியுடன் கூடிய மன திரும்புதல் மூலமாக இந்த தவக்காலத்தில் நல்வாழ்வு நோக்கி பயணிக்கும் அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களால் தவக்கால அடையாள செயல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்து பயனற்ற இருளின் செயல்களை செய்யாது ஒளியின் செயல்களாகிய ஜபம், தவம், தானம் ஆகியவற்றில் ஈடுபட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூங்கிறனே விழித்தது கிறிஸ்து உன்மீது ஒளித்தருவார் என்கிற பவுலடியாரின் அறைகூவல் பொது தேர்வுகளை எழுதிக் கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களையும் ஏனைய பிள்ளைகள் அனைவரையும் சோர்விலிருந்து தட்டி எழுப்பி உத்வேகத்துடன் உழைக்க செய்து அவர்கள் சந்திக்கும் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் ஒளியில் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக அமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக சிந்திப்போம்.
இன்றைய திருப்பலி கருத்துக்கள் மணிமாறன் தெரேசா அவர்கள் ஜெய்சன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் உடல்நலம் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாக கொடுக்கிறார்கள். மேலும் ஜெயபாலன் 9வது ஆண்டு நினைவாகும் மற்றும் ராகினி குடும்பத்தார் கருத்துக்களுக்காக சிந்திக்க அழைக்கிறார்கள். சேர்ந்து ஜெயிப்போம், நம்முடைய மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உடைய பாதத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். ஆண்டவரை பணிவிடனுமை வேண்டி நிலையான உதவியளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகதமாக ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் உலகிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் மொழிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாய் பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான துதரடிகள் அனைத்தோடும்
நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவைகளுக்கு மாற்றமாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடனே இரவினதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்தலும் அப்பத்தை மீட்பெடுக்கும் கிணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உங்கள் மனுஷ ஊழியின் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டே, எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் உள்ளத்தில் பொங்கல்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என பாகுபாடுகள், வேறுபாடுகள், வேற்றுமைகள், ஏற்ற தாழ்வுகள் இன்றி, பகைமை உணர்வின்றி எங்களையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகின் தலைவர் திருவையின் முதலுடமைகள் திருத்தை லியோ எங்கள் ஆயத்தான சர்மினாஸ் எல்லா அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுந்தோர்கள் திருவிழம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்தில் நினைவுறுத்தும் திருமுக ஒளியை செல்லும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கணித்தான பிரதமரையா அவருடைய கணவரான பிரதி யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கில் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியவே. புதிய பார்வை பெற வேண்டுமாய், அடுத்துள்ள பற்றிய கண்ணோட்டங்கள் நமக்கு மாற வேண்டுமாய் மன்றாடுவோம். இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீமையிலிருந்து விடுவியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து வைத்து மகிழ்வோம். சமாதானம். இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். சிலுவையில் ரத்தம் கொடுத்து நமக்காக வாழ்வு கொடுத்த தெய்வம் நம்மை அழைக்கிறார். அவர் கரத்தை பற்றிக் கொண்டு வாழ புதிய பார்வையோடு, புதிய கண்ணோட்டத்தோடு மகத்துவத்தை நோக்கி, மாண்பை நோக்கி வளர அழைக்கிறார். அழகை பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம். Like
இறைவன் தரும் விருந்தில் அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெருவென்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமை பொங்குமே. வளமே வரும் ஒளியா சோலை மலரும் என்றுமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமை பொங்குமே. வளமே வரும் ஒளியா சோலை மலரும் என்றுமே. எந்த உணவாய் நீ வந்தாய் இன்பம் தங்குமே. உந்தன் அருளை நினைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெருவெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோர் இன்பம் பொங்க. பெரியவர்களே, ஒரு வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி அன்று மாலை 6:30 மணிக்கு சிவபாதையின் திருப்பலியும் நடைபெறும். தந்தை கிளாடியஸ் அவர்கள் தந்தை குமரபாளையம் அவர் அதை நடத்திட்டார். நல்ல ஒரு ஆன்மீக தயாரிப்பு நம்முடைய ஈஸ்டர் பண்டிகைக்கு புனித வாரத்திற்கு இந்த தவக்காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு தயாரிப்பாக இருக்கும் அப்படின்னு தந்தை கிளாடியஸ் வருகிறார்கள். கலந்து கொள்ள தந்தை நமக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். இன்னும் ஒரு சில அறிவிப்புகள் பார்த்து சொல்றேன். அப்புறம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு இயேசுவோடு ஒரு நாள் முழுவதும் அங்கே நாம் இருந்து தியானத்தை கலந்து கொள்ள இருக்கிறோம். காலை 8:30 மணிக்கு திருப்பலியும் தலைமையேற்றது தந்தை கிளாடியஸ். மறுபடியும் காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அவிநாசி சிலுவை மக்கள் அனைவரும் தியானத்தில் நடைபெறும். எல்லாருக்குமாக சேர்ந்து அங்கே தியானம் மதிய உணவும் வழங்கப்படும். மாலை 4 மணியோடு தியானம் முடிகிறது. ஆகவே இதில் கலந்து கொள்ள தந்தை உங்களுக்கு நினைவுற சொன்னார். இது தியானத்தை முன்னிட்டு 22ஆம் தேதி தியானத்தை முன்னிட்டு 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நமக்கு பூசை இருக்கிறது. அது தந்தை மெசேஜ் போட்டிருந்தார். இது ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கேட்டுக்கிறேன். சரியா சொல்றதுனால சனிக்கிழமை சாயங்காலம் திருப்பணி நடக்கும். சனிக்கிழமை சாயங்காலம் திருப்பணி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பணி இங்கே இருக்காது. மாறாக அங்கே ஒரு நாள் தியான கூட்டம் அதை திருப்பணி இருக்கிறது. கடந்து கொள்ள தந்தை அன்போடு கேட்டுக் கொடுக்கிறார். நன்றியோடு வாழ்கிறார். மன்றாடுவோமாக. இறைவாகி உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதனையும் விடுவிக்கின்றனர். எங்கள் இதயங்களை
உமது அருளின் சுடரால் விளைவித்தமைக்கு உம்மை வேண்டுகின்றோம். அது நாமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்யும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, பிள்ளைகள் எங்கே? அன்று ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது எங்கே தேடினார், ஆண்டவர் தேடினார். அதே போல காயன்கிட்ட எங்கே ஒரு தம்பி ஆபேல் கேட்டார். அதுபோல கேட்கிறீங்க, எங்கே குழந்தை பசங்க இல்லையா? தயவுசெய்து பெற்றோர்கள் திருப்பதை சொல்லுகிறார், நீங்க கோயிலுக்கு போன பிள்ளைங்களை சொல்லக்கூடாது, பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும். சரிங்களா? பிள்ளைங்களோடு வர வேண்டும். அதனால தயவுசெய்து முக்கியம் ஞாபகம் இருக்க வேண்டும். அவர்கள் அப்படி செய்யறதுனால ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது சமுதாயத்தில். இந்த பிரச்சனை செல்வம் ஓடிட்டு இருப்பாங்க, நைட்டில் தூங்காமல் இருப்பாங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பாயிண்ட் போடுங்க, யாரெல்லாம் வராங்க அட்டெண்டன்ஸ் செய்யுங்க, அவனை உற்சாகப்படுத்துங்க. இதெல்லாம் நிறைய காரியங்கள் செய்யும்போது தான் பிள்ளைகள் வருவாங்க. எதுக்கு வரணும்? புது பார்வை தர வேண்டும், நிறைய ஞானத்தில் வளர வேண்டும், கருத்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்காக பிள்ளைகள் வர வேண்டும், ஞான காரியங்களில் ஈடுபட. பெற்றோர்கள் இல்லாமல் தான் நம்ம உங்களை குற்றப்படுத்தி பேசுவதற்காக உற்சாகப்படுத்தி கொண்டு வர வேண்டும். இதாக விட முடியாது. நம்ம வழிநடத்த வேண்டும். கோவப்படுறதோ எரிச்சல்படுறதோ கூடாது. மாறாக அவர்களை மீட்டு எடுக்க நல்ல பாதை கொண்டு வர நாம் அன்பு முறையிலே வழிநடத்த வேண்டும். அவரே அவர்கள் பிடிச்சது ஏதோ அதை கொடுங்க, இது செஞ்சா கோயிலுக்கு வந்து இது கிடைக்கும், அந்த மாதிரி உற்சாகப்படுத்துங்க. கோயில் தான் செய்யணும், அவனுக்கு ஏதாச்சும் உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். பிள்ளைங்க தாஜா ஆட மாட்டேன் கேட்கல தெரியல கேட்கல ஒன்று சொல்லுங்க. ஆட மாட்டேன் பாடுற மாட்டேன் செய்யணும். குழந்தைகளுக்காக நாம் அப்படி செய்தால்தான் நம்ம ஞான காரியங்களை உற்சாகப்படுத்தும். எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது, மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏதாவது உங்களை நான் பங்குசாமியாக இருந்திருக்கிற இடத்துல பிள்ளைகள் பங்களுக்கு முக்கிய நாளைய திருச்சுவை இப்படி இருக்கும். உற்சாகப்படுது. நான் அதை குற்றப்படுத்த சொல்ல உற்சாகப்படுத்துவேன். சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளை சீரழிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அவளை உற்சாகப்படுத்தி வளர்க்க வேண்டும். பொறுப்பு எல்லோருக்கும் வேண்டும். அவை யாரும் குற்றப்படுத்த வேண்டாம், மாறாக எப்படி நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்று சேர்ந்து யோசித்து பணி செய்ய வேண்டும். ஓகே, அட்டெண்டன்ஸ் பொறுப்பு கொடுங்க. அவங்களுக்கும் வழிபாட்டில் எடுத்து உதவி செய்யுங்க, மன்றாட்ட வசதி உதவி செய்யுங்க. கீழே திருவிழா வேலை செய்ய சொல்லுங்க. சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க. செய்யும் பொழுது பிள்ளைகள் ஆர்வத்தோடு வருவார்கள். வரவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுங்க. நமக்கு எல்லாரும் பார்க்கலாம், சிஸ்டர்ஸ் இருக்காங்க, உற்சாகப்படுத்த நிறைய பேர் இருக்காங்க, உதவி செய்வாங்க. சரியா? அது மாதிரி அதை ஊக்கப்படுத்துங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ வர சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக குழந்தைகளாக வளர்க்க எல்லோருக்கும் இருக்கும். சேர்ந்து பயணிப்போம். சம்மர்ல மே மாதம் நிற்கிற குழந்தைகளும் பேசுகிறோம். கோடை விடுமுறையில் மோஸ்கோ நல்லூரில் வைத்து குழந்தைகளுக்கான முகாம் இருக்கிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கும், தமிழ் வாசிக்க தெரியாத குழந்தைகளுக்கு தமிழ் வாசிப்புக்கான பயிற்சியும். ஏன்னா தமிழ் சேர்த்து படிக்க தெரியாது, அதுவே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது தயக்கமாக இருக்கும். எனக்கு படிக்க தெரியலையே, ஸ்கூலில் போனால் படின்னு சொல்கிறாங்களே, தயங்கி இருப்பாங்க. அந்த தயக்கத்தெல்லாம் போக்க அவங்களுக்கு உற்சாகப்படுத்த வாசிப்புக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது. ஈஸியாக கற்றுக்கிறது, ஈஸியாக படிக்கிறது இருக்குது தமிழ். அப்படியாக ஒரு ட்ரைனிங். ஸோ தமிழ் வாசிப்புக்கான ஒரு பயிற்சியும், ஆங்கில புலமைக்காக பேசுறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வளர்க்கறதுக்கு
லீவ் நாளே தயார் பண்ணிட்டோம்னா பின்னாடி நான் அடுத்த ஆண்டு வகுப்பை ஆரம்பிக்கும் பொழுது அது சுலபமாக இருக்கும். அதுவே முன்கூட்டியே சொல்கிறேன், சம்மர் கேம்ப் இருக்கிறது. குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ள பெற்றோர்கள் அனுமதி கொடுத்து அனுப்புங்கள். அதெல்லாம் ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாள் தமிழுக்காக, 3 நாள் ஆங்கிலத்துக்காக இருக்கும். கலந்து கொண்டு உற்சாகமாக உங்களை வழிநடத்துங்கள். சரியா? சரியா? பிள்ளைகள் நல்ல வளரும். அதுக்கு உங்களால் முயன்ற எல்லா செய்தியும் நம்ம செஞ்சுக்கலாம். சரியா? அவங்க உற்சாகப்படுத்தும். வேறு நான் நிறைய விஷயம் பேசும்போது வேற விஷயம் போகும். நான் நைட்டு திருச்சிக்கு மீட்டிங் போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வந்தேன். 12 மணிக்கு தான் வந்தேன். வந்துட்டு நல்லூர் எங்கே இருக்கு தெரியுமா? நல்லூர் பழைய பஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போவாங்க. அங்கிருந்து காலையில் எதிர்த்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே செஞ்சுருக்கேன். 6 மணிக்கு செஞ்சுருக்கேன். அப்போ நான் என் துணியை எதிர்ச்சிருக்கேன். நீங்கள் தனிக்கும் தான் கோயில். அதனால தயவு செய்து ஆண்டவர் இது நாம் ஆண்டவரின் தேவை வர வேண்டும். அதான் சொல்லுவாங்க, அது கிள்ளி கொடுத்தா ஆண்டவர் எப்படி பண்ணுவாராம்? அள்ளி கொடுப்பார். நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னால் ஆண்டவரை நோக்கி 1000 ஸ்டெப் எடுத்து வச்சு வருவார். நம்முடைய இதயம் ஆண்டவரை தேடத்து. சரிங்களா? ஆண்டவருடைய அருள் அன்பு நம்ம நிரப்ப தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரை தேடுங்கள். வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. உள்ளத்து சக்தி நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது. சொன்ன நிறைய போராட்டங்கள், நிறைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் சக்தி வேண்டும், பார்வை வேண்டும், கருத்து வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வாருங்கள், ஆண்டோடு சந்திக்க சென்று வாழ்வோம். வாழ்க்கை பலி தொடர்கிறது. நன்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவுக்குள் உள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இன்றைய திருப்பலியை சிறப்பித்த தந்தையவர்கள், ஆட்படி பிலிப்ஸ் அடியார் அவர்கள், தந்தையவர்கள், சலேசிய சபை சார்ந்தவர்கள் நல்லூரில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கு நம்ம ஊரின் சார்பாக நன்றியை தெரிவிப்போம்.